நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை கொடுத்திருந்தார். அது தொடர்பாக அதிக அளவில் வடக்கிலே பேசப்பட்டது. முக்கியமாக ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என்று கருதப்படுபவர்களால் அது தொடர்பாக பல செய்திகள் பகிரப்பட்டு வந்தது. இது தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்ததோடு அது தவிர இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும், விசாரணை மேற்கொண்டு மக்களுக்கு தெரிவிப்பதனூடாக உண்மை தெரிய வரும் என்றும் அவர் ஒரு பதிலை வழங்கியிருந்தார். அதை தவிர அவரது குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலே குளிர்களின் நிலையங்கள் இருப்பதாகவும் சிறப்பு அங்காடிகள் இருப்பதாகவும் அதை தவிர 2 மதுபான நிலையங்களுக்கான உரிமம் அவருக்கு வழங்கப்பட்டதாகவும் அதிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் உண்மையா? அப்படி என்றால் இவையெல்லாம் யாருடையது என்கின்ற கேள்வி இருக்கிறது. அதற்கான பதிலையும் இந்த காணொளியிலே நான் குறிப்பிட இருக்கின்றேன். அதனை தாண்டி சாணக்கியன் உள்ளிட்ட 28 அரசியல்வாதிகள் தொடர்பான, அதாவது அவர்களின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கின்ற புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்திருப்பதாக சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அப்படியானால் சாணக்கியின் பேர் அதிலே வருகின்ற போது ஏன் அது தொடர்பாக அவ்வளவாக பேசப்படவில்லை? ஆகவே முறைப்பாடுகள் கொடுக்கப்படுகின்ற போதோ அல்லது அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போதோ ஒருவர் குற்றவாளி என்று கூற முடியுமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே இவை தொடர்பாகத்தான் இதிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக கொழும்பிலே நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் ஒரு முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருந்தார். அது தொடர்பான செய்திகள் வடக்கிலே பெரிய அளவிலே பேசப்பட்டது. முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் ஆதரவாளர்கள் என்று கருதப்படுகின்றவர்களால் இது தொடர்பாக அதிக அளவிலே பகிரப்பட்டிருந்தது. ஆகவே அதிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த விடயங்கள் என்னவென்று சொன்னார். அதாவது இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் இவ்வாறு முறைப்பாடு அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது சிங்கள மொழியிலே அவர் சொன்ன விடயம், 2010ஆம் ஆண்டு அதிபராக இருந்த ஒருவரிடம் இன்று எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது, அதாவது அவரது மனைவியின் பெயரில் குளிர்களின் நிலையங்கள் இருக்கின்றது, அதை தவிர அவரது மகளின் பெயரிலே சிறப்பு அங்காடிகள் இருக்கின்றது, அதை தவிர மதுபான நிலையங்களுக்கான 2 உரிமங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, மதுபான நிலையங்களும் அவருக்கு இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே அதிலே கூறப்படுகிறது. ஆகையால் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் இது தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதரனிடம் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பதிலளிக்கின்ற போது இந்த குற்றச்சாட்டை மறுத்ததோடு இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும், நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்துகின்ற போது மக்களுக்கு உண்மை தெரிய வரும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயங்கள் நடந்தது. ஆனால் இதற்கு பின்னணியில் பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. அதாவது முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் குடும்பம் பல வருடங்களுக்கு முன்னர் மிகவும் ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பம், அதிகளவான சகோதரர்களை கொண்ட குடும்பம், அதிகளவான பிள்ளைகளை கொண்ட குடும்பம், மிகவும் ஏழ்மையில் இருந்த ஒரு குடும்பம். அதுக்கு பிறகாக அந்த குடும்பத்திலிருந்து படிப்படியாக பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது ஸ்ரீதரனின் சகோதரர்கள் 7 பேர் ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்றார்கள். அதை விட முக்கியமாக சிறிகுவன் எனப்படுகின்ற நபர் பெரும் கோடீஸ்வரராக இருக்கின்றார். அவர் எப்படி கோடீஸ்வரராக வந்தார் என்பதெல்லாம் நான் இதிலே சொல்லுகின்றேன். அதற்கு முதல் இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் முன்வைத்த குற்றச்சாட்டிலே அவர் குறிப்பிட்டிருந்தார், ஸ்ரீதரனின் மகளின் பெயரில் சிறப்பு அங்காடிகள் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது தாரணி சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லி சிறப்பு அங்காடிகள் இருக்கின்றது. அந்த சிறப்பு அங்காடிகள் யாருடையது என்று கேட்டால், அல்லது தாரணி என்கின்ற பெயர் யாருடையது என்று கேட்டால் அது ஸ்ரீகுவனின் மகளின் பெயர் தான் தாரணி. அதாவது ஸ்ரீதரனின் சகோதரனின் மகளின் பெயர் தான் தாரணி. அந்த தாரணி சூப்பர் மார்க்கெட் எனப்படுவதும் ஸ்ரீதரனின் சகோதரனின் சூப்பர் மார்க்கெட் தான். அவர் தற்பொழுது வடக்கிலே பல இடங்களிலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை அல்லது அந்த பல்பொருள் அங்காடியை நிறுவ இருக்கின்றார். அதாவது வடக்கு மாகாணம் முழுவதும் குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டும், பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் திறக்கப்பட்டதுதான் அந்த சிறப்பு அங்காடி. அதிலே ஸ்ரீகுவனுக்கு எவ்வாறு இவ்வளவு சொத்து வந்தது நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீகுவன் இங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அவரும் மயூரன் எனப்படுகின்ற நபரும் இணைந்துதான் லங்காசிரி எனப்படுகின்ற ஊடக வலையமைப்பை நிறுவியிருந்தார்கள். தமிழர்களால் அதிக அளவிலே செய்திகளை தேடி பார்க்கக்கூடிய இணையதளங்களாக அந்த லங்காசிரி ஊடக வலையமைப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த வலையமைப்பு சில வருடங்களுக்கு முன்னர் ஐபிசி நிறுவனருக்கு விற்கப்பட்டு பின்னர் ஐபிசி லங்காசிரி ஒன்றாக இணைக்கப்பட்டது. ஆகவே அது விற்கப்பட்டது என்பது சாதாரணமாக 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்திற்கோ அல்ல, அது பல மில்லியன் டாலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது.
அது கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்க்கு பார்த்தீர்கள் சொன்னால் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத அளவிற்கு இலங்கை முழுவதும் தாரணி சூப்பர் மார்க்கெட்டை அமைக்கக்கூடிய அளவிற்கு தான் அது விற்பனை செய்யப்பட்டது. ஆகவே அவ்வாறு பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அவரிடம் இருக்கிறது. அவர் ஆரம்பத்தில் ஒரு இணையதளத்தை குறைந்த செலவில் ஆரம்பித்து அது பின்னதாக ஒரு அசூர வளர்ச்சி அடைந்து அதுக்கு பிறகு அது விற்பனை செய்ததன் பின்னர் பெருந்தொகை சிறுகுவனுக்கு வந்தது. அதுதான் அவர் இவ்வாறு எமது மக்களுக்கு எமது பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தாரணி சூப்பர் மார்க்கெட்டை இங்கு ஆரம்பித்தார். ஆனால் இன்று அந்த தாரணி சூப்பர் மார்க்கெட் சிறுவரின் மகளின் பேரில் இருப்பதாக அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். ஆகவே அது அவரின் மகளின் பேரில் இல்லை, மகளுக்கு தாரணி என்று பேரும் இல்லை, அது தவிர அதுக்கும் சிறுவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது 100% இதிலே நான் உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன். ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில் தான் ஒரு குற்றச்சாட்டு ஏனோ தான் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதன் பின்னணியில் என்ன நடக்கின்றது, இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், திட்டமிட்டு இது வைக்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. அதுவாக சிவஞானம் சிறிதரன் அவர்களும் சொல்லுகின்ற போது ஒருவரின் பின்னணியில் தான் இது நடக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர் பதில் அளிக்கின்றார். அதுவரை மக்களும் அவரின் பின்னணியில் தான் இது நடக்கின்றது என்கின்ற வகையிலே கூறுகின்றார்கள். ஆகவே அவரின் பின்னணியில் தான் நடக்கிறதா இல்லையா என்பதை நான் இதிலே உறுதியாக கூற முடியாது. ஆனால் இந்த விடயம் பெரிய அளவில் அவரின் பின்னணியில் இருப்பவர்களால் கொண்டாடப்படுகின்றது, பகிரப்படுகின்றது என்பதை இதிலே பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இவ்வாறு 7 சகோதரர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றார்கள், தேர்தல் செலவுக்கு அவருக்கு பணம் அனுப்புகின்றார்கள், இவ்வாறு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் சில கோடிகள் என்பது சிறிதரனின் குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய விடயமே அல்ல. ஆனால் அதற்கு முதல் பல வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் ஏழ்மையிலே இருந்தார்கள். இது வட்டக்கட்சியில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். அவர்கள் அந்த அளவில் இருந்து முன்னேறி வந்திருக்கிறார்கள். இவர் எம்பியாக வருவதற்கு முன்னாகவே அவர்கள் பெரிய ஒரு உயரத்தை அடைந்து விட்டார்கள். ஆகவே அது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். கஷ்டப்படுவர்கள் உழைத்து முன்னேறி விட்டார்கள் என்பது சாதாரணமாக அல்லது ஒரு மற்றவர்கள் சரியாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த பிள்ளைகளும் இல்லை. அது இப்படி இருக்கின்ற போதுதான் இப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. எனவே இதிலே இன்னொரு கேள்வியும் இருக்கிறது என்னவென்று சொன்னால், ஒருவர் இவ்வாறு ஒரு முறைப்பாட்டை கொடுக்கின்றார், அது ஏன் சிறிதரனுக்கு எதிராக மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதாவது வடக்கிலே எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தார்கள், அவர்கள் மீது ஏன் கொடுக்கப்படவில்லை? செல்வம் அடைக்கல்நாதன் மீது ஏன் கொடுக்கப்படவில்லை? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகராஜலிங்கம் மீது ஏன் கொடுக்கப்படவில்லை? சார்ஸ் நிர்மல்நாதன் மீது ஏன் கொடுக்கப்படவில்லை? சுமத்ரன் மீது ஏன் கொடுக்கப்படவில்லை? அதே அங்கையன் மீது ஏன் கொடுக்கப்படவில்லை? இவ்வாறு பல பேரிடம் ஏன் கொடுக்கப்படவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற பலர் மீதும் ஏன் கொடுக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அனைவர் மீதும் கொடுங்கள், அனைவர் தொடர்பாக விசாரிக்கட்டும், அனைவரின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கட்டும், அதை கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடித்தால் வெளிப்படுத்துங்கள், மக்கள் நிராகரிக்கட்டும். சிறுவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அதை நிராகரித்து விட்டு செல்லட்டும். இதிலே எந்த ஒரு விடயமும் இல்லை. அதேவேளை மதுபான நிலையங்களுக்கான உரிமம் சிறுவனுக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது, அதுவரை பலருக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இவையெல்லாம் குற்றச்சாட்டாகத்தான் இருக்கின்றது. அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்துகின்ற பட்சத்தில் தெரியும் யார் யாரின் சிபாரிசில் மதுபான நிலையங்கள் வழங்கப்பட்டது என்பது தெரியும். அவ்வாறு அது வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னர் அப்படி வழங்கப்பட்டிருந்தால் அது தொடர்பாக மக்கள் முடிவெடுக்கட்டும், மக்கள் நிராகரிக்கட்டும். அப்படி இருக்கின்ற போது எந்தவித ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அவரை மட்டும் குறிவைத்து இவ்வாறு ஒன்று கொடுக்கப்படுகின்ற போது இது தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் எழுகின்றது என்பது யதார்த்தமானது. ஆகைதான் திட்டமிட்டு ஒருவர் மீது கொடுக்கின்ற பட்சத்தில் இதன் பின்னணியில் ஏதாவது இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வி தானாகவே எழுகின்றது. ஆக குறிவைத்து திட்டமிட்டு தமிழரசு கட்சியிலிருந்து சிறிதரன் வெளியேற்றப்பட வேண்டும், சிறிதரனை தமிழரசு கட்சியிலிருந்து நாங்கள் இப்போது வெளியேற்றினால் அது அவருக்கு ஆதரவாக மாறிவிடும், ஆகவே அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை ஒரு புலியானவராக சித்தரித்து அதுக்கு பிறகாக அவரை வெளியே அனுப்புகின்ற போது அது மக்களின் எதிர்ப்பை கொஞ்சம் குறைக்கின்ற வகையில் இருக்கும் என்பதுதான் தற்போது தமிழரசு கட்சியில் இருப்பவர்களின் நிலப்பாடுகளாக இருக்கின்றது. ஆகவே எப்படியாவது இந்த கட்சியிலிருந்து அவரை வெளியேற்றி விட வேண்டும் என்று தொடர் முயற்சி நடக்கின்றது. அதன் பின்னணியில் தான் இவ்வாறு அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அது தொடர்பாக அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு வருகின்ற போது அவரை இதிலிருந்து வெளியே துரத்தி விடலாம் என்கின்ற ஒரு சிந்தனையில் இதெல்லாம் நடக்கின்றதோ என்கின்ற கேள்வியும் மறுபுறம் எடுக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சிறிதரனை வைத்து தமிழரசு கட்சிக்குள் இருக்கிற முக்கியஸ்தர்கள் தங்களது பதவிக்காக ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்து பல விடயங்களை செய்வதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகவே திட்டமிட்டு ஒரு விடயம் நடக்கின்ற போது அது தொடர்பாக பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை தவிர எந்த அரசியல்வாதிகளும் சிறந்தவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று சொல்ல வரவில்லை. விசாரணை நடத்துங்கள், அனைவர் மீது விசாரணை நடத்துங்கள், அதை வெளிப்படுத்துங்கள், அவர்களை தண்டியுங்கள் என்பதில் மாற்றுகிறது இல்லை. ஆகவே இன்று இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். ஒருவர் மீது முறைப்பாடு கொடுக்கப்பட்டால் அவர் குற்றவாளி அல்ல, விசாரணைகளுக்கு பின்னர் தான் அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் சட்டவிரோதமான சொத்துக்கள் தொடர்பாக விசாரணை செய்கின்ற போலீஸ் புலனாய்வு பிரிவு ஒரு பேருவத்தை வெளியிட்டிருந்தது. அது தொடர்பாக செய்திகள் வெளிவந்திருந்தது. அதிலே சாணக்கியனின் பெயர் இருக்கின்றது, நாமலின் பெயர் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது சாணக்கியன் அவர்கள் இவ்வாறு அரசாங்கமே, அரசு தரப்பே, போலீஸ் தரப்பே விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றது என்பதற்காக சாணக்கியன் சொத்து குவித்தார் என்று கூற முடியுமா? ஆகவே
விசாரணைகளுக்கு பின்னதான் எதுவாக இருந்தாலும் கூற முடியும். ஆனால் சாணக்கியன் மீது இல்ல சாணக்கியன் தொடர்பாக அவ்வாறு ஒரு செய்தி வருகின்ற போது யாருமே பேசவில்லை. சிறிதன் தொடர்பாக வருகின்ற போது அது பெரிய அளவிலே பேசப்படுகின்றது. இதுவும் இன்னொரு சந்தேகத்தை எழுப்பி நிற்கின்றது. ஆகவே இது தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சஜயகாந்த்.